ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிலோ 1000க்கு வந்து ஒரு மேக்கப் கிட் ரெடி பண்ணியிருக்கேன். இதான் பார்க்க போறோம். இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருக்காங்க இல்லையா. நான் பெருசாக வந்து வெளியில போறப்போ ரொம்பலாம் மேக்கப் போட மாட்டேன். கான்டோர் பிளஷ் அதெல்லாம் அப்பெல்லாம் போட்டு போக மாட்டேன். சிம்பிளா மேக்கப் போட்டு போவேன். அப்படிங்கிற மாதிரியான பிகினர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 2000க்கு பிலோவா இருக்க மாதிரி ஒரு கிட் ரெடி பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து நான் மேலே தரேன். நீங்க அதுவும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 2000 வந்து அஃபோர்டபுளா இல்லை, இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைச்சீங்கன்னா 1000க்கான கிட் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இது உங்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு நான் போட்டிருக்க மேக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் பண்ணியிருக்கேன். சைட் பை சைட் அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ப்ராடக்ட் நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர். உங்களோட மேக்கப் கிட்ல வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்து இருக்குது, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் வந்து பிலோ 1000 வந்து பண்ணியிருக்கேன். பர்பிள்ல இருந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அப்படிங்கிற ஒரு காம்பேக்ட் பவுடர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுல SPF இருக்கு, பட் இந்த SPF போதும் அப்படின்னா கிடையாது. நீங்க வந்து தனியா உங்களோட சன்ஸ்கிரீன் போடணும். இது ஜஸ்ட் மேல வந்து போடுறதுக்கு இது வந்து இனஃபா இருக்கும். நான் சூஸ் பண்ணிக்க ஷேட் வந்து பாத்தீங்கன்னா தட் ஸ்பெஷல் வார்ம் பெய்ஜ் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செமையா மேட்ச் ஆகிற ஒரு காம்பேக்ட் பவுடர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் இதோட பில்ட் குவாலிட்டியும் ஓகேஷா இருக்க மாதிரி தான் இருக்கு. இந்த என்டையர் கிட்லேயே வந்து எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லாத ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான். நான் வந்து ஒரு 4-5 காம்பேக்ட் பவுடர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பேன் பிலோ 500லாம் இருக்க மாதிரி. பட் அதில் ஓரளவு ஓகேவா டீசெண்டாக இருக்க மாதிரி, கொஞ்சம் ஸ்கின் டோன்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிளோட இந்த காம்பேக்ட் பவுடர் தான். பட் இதில் வந்து எனக்கு வந்து என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி. நான் வாங்கி 1 month தான் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொடி பொடியா போற மாதிரி ஆகிடுச்சு. இதோட பேக்கேஜிங் இங்கெல்லாம் வந்து பொடி பொடியா போகுது, இந்த சைட்ல அப்படி போகுது, அந்த மாதிரி ஆகுது. ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இதுல இருக்க மிரர் நல்லா இருக்கு, அண்ட் இதுல இருக்க பவுடர் நல்லா இருக்கு. பட் எகெயின் ஸ்கின் டோன் வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்காது. நம்ம இந்தியன் ஸ்கின் டோன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ அண்டர் டோன் இருக்கிற மாதிரியான ஸ்கின் டோன். இதுல வந்து அந்த எல்லோ அண்டர் டோன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்க மாதிரி தான் இருக்கு. நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தா உங்களுக்கு அது தெரியும். அந்த பேஸ் கலர் வந்து கொஞ்சம் எல்லோ இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. நிறைய பவுடரில் ஒயிட் இருக்க மாதிரி இருக்கும். எல்லோ வந்து நம்ம ஸ்கின் டோன் நல்லாயிருக்கும். நான் டெஸ்ட் பண்ண இதில் அந்த பிலோ 500ல இருக்கு. நான் டெஸ்ட் பண்ண இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதுலையுமே வந்து அந்த ஒரு எல்லோ அண்டர் டோன் இருக்காது, ஒரு ஒயிட் அண்டர் டோன் மாதிரி கொடுத்துட்றாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிரேஷ் ஆன மாதிரி வந்து நம்மளை காமிக்கும். பட் இதில் ஓரளவு இந்த எல்லோ அண்டர் டோன் வந்து இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 275. பட் நான் வந்து ஆஃபர் டைமில் தான் வாங்கினேன். நான் வாங்குறப்போ வந்து 225 அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸில் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஆஃபர் டைமில் கிடச்சிட்டா நீங்கள் வாங்கலாம். பட் எகெயின் இது லைக் இருக்கிறதுலே பெஸ்ட்டான காம்பேக்ட் பவுடர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் பிகினர்ஸ்க்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் இது கண்டிப்பாக வாங்கலாம். பட் ஸ்டில் வந்து உங்களால் கொஞ்சம் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்ச அளவு இந்த மேபிலினோட ஃபிட்மி இருக்கு இல்லையா, இதை வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் இன்கேஸ் உங்களால் முடியல, பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப இது வாங்கிக்கோங்க. அதுவும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ப்ராடக்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர் கண்டிப்பாக வந்து யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஐலைனர் போடுவோம். ஸோ இந்த ஐலைனர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ஒரிஜினல் ரேட். பட் நான் வாங்கினது வந்து 97. இந்த மாதிரி ஆஃபர் டைமில் வாங்கினா பிலோ 100க்கே வந்து கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இதோட பில் குவாலிட்டி நல்லா இருக்கு. இதோட ப்ரஷ் ரொம்ப நல்லா இருக்கு. சில கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக போக போக வந்து இதோட ப்ரஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி ஆகிடும். வந்து உங்களுக்கு போடுறப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கிடைக்காது. பட் இதோட ப்ரஷ் ரொம்ப நல்லா இருக்கு. இதோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஐலைனரோட ஸ்டேயிங் பவர் ஓரளவு நல்லா இருக்கு. ஒரு 4-5 hours வந்து அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உதிர ஆரம்பிக்கிற மாதிரி ஆகுது. பட் ஸ்டில் பரவாயில்ல. இந்த ரேஞ்சில் இருக்க எல்லா ஐலைனர் கம்பேர் பண்றப்போ இது ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இது ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கு. நல்ல பிச் பிளாக்கா இருக்க மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் புதுசா வாங்குறப்ப மட்டும் ரொம்ப லிக்விடா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா டார்க்கா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காஜல். என்னோட ரொம்பவே ஃபேவரட். எனக்கு வந்து காஜல் இல்லாம மேக்கப் வந்து போட முடியாது. ஸோ நிறைய காஜல் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த கிட்ல வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான காஜல் வந்து இது பண்ணுன்னு சொல்லி இவ்வளோ காஜல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் வந்து எனக்கு ஒரு 3-4 வந்து டை மாதிரி இருந்துச்சு. எது செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நைக்கா காஜல், அப்புறம் ஸ்டேக் ஒர்க், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு டைல் இருந்துச்சு. எது செலக்ட் பண்ணலாம், இதில் வச்சு ஒன்று தான் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக நான் செலக்ட் பண்ணது வந்து ஸ்டேக் ஒர்க்கியோட காஜல் தான். இதோட ப்ரைஸ் பாயிண்ட்லாம் கன்சிடர் பண்ணுறப்போ இதை விட எக்ஸ்பென்சிவான காஜல் கூட சீக்கிரமாக அலைஞ்சிருது. அந்த டார்க்காக அந்த க்ரீமி அந்த கன்சிஸ்டன்சிலாம் இல்லாத மாதிரி இருக்கு. பட் இந்த காஜல் ஓரளவு நல்லா இருக்கு. சுத்தமாக அலையவே அலையாது, சுத்தமாக ஸ்மஜ் ஆகாதுன்னா சொல்ல மாட்டேன். ஒரு 4 hours வரைக்கும் ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மஜ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை, லைட்டாக ஸ்மஜ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இந்த காஜல். ரொம்ப பிடிச்சது அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட கலர் நல்ல பிச் பிளாக் மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 125 rupees. ஃபுல் ப்ரைஸ் வந்து 125. பட் நான் வாங்கினது வந்து 100 rupees தான் வாங்கினேன். நீங்கள் கொஞ்சம் ஆஃபர் டைம் பார்த்து வாங்கினீங்கன்னா 100 rupeesக்கே நீங்களும் வாங்கிக்கலாம்.
அடுத்து நம்ம கிட்ல பார்க்க போறது வந்து ஐப்ரோ பென்சில். ஸோ நான் வந்து ஒரு ஐப்ரோ பென்சில் கொஞ்சம் ஸ்பூலி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பென்சில் பார்க்கணும்னு நினைச்சேன். ஸ்பூலினா இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கும் இல்லையா, இதான் ஸ்பூலி. ஸோ மற்ற நான் டெஸ்ட் பண்ண ஐப்ரோ பென்சில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூலி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்க மாதிரி, கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்கின் ரொம்ப கீறுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இதோட பில் குவாலிட்டி வந்து ஒரு ₹100 ப்ளூ வேவனோட ஐப்ரோ பென்சில் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவு நல்லா இருக்கு. நல்ல திக்கான பென் இது. அண்ட் இதோட இதுவும் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது. கொஞ்சம் வந்து அப்பப்போ திட்டா வர மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் வந்து ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐப்ரோ பென்சிலோட ஸ்வாட்ச் வந்து காமிச்சிடுறேன். இதுதான் அது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹150. பட் நான் வந்து ஆஃபர் டைம்ல தான் வாங்கினேன். ₹94. முடிஞ்ச அளவு எல்லாமே வந்து ஆஃபர் டைம்ல வந்து பிக் பண்ண பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மஸ்காரா. மஸ்காரா வந்து எனக்கு நான் ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மஸ்காரா எனக்கு கொஞ்சம் ஒரு 1.5 இயர்க்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எகைன் வந்து வாங்கி ட்ரை பண்ணேன். எனக்கு பிடிச்சிருக்கு. பட் புதுசா மஸ்காரா யூஸ் பண்றப்போ கொஞ்சம் லிக்விடா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டா வந்து இது கொஞ்சம் பழசானதுக்கு அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அந்த டைம்ல வந்து இது நல்லா இருக்கும். இந்த மஸ்காரா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இதுல வந்து வாட்டர் ப்ரூஃப்னு இருக்கும். அந்த மஸ்காரா பார்த்து வாங்குங்க. இது வந்து மேபிளின்ல இருந்து ஹைப்பர் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஸ்காரா கண்டிப்பா இது வாங்குங்க. பட் இந்த கிட்லேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மஸ்காரா தான். இதோட பிரைஸ் வந்து 335. பட் ஆஃபர் டைம்ல வந்து ₹218 நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டாக ஏதாச்சும் மஸ்காரா இருக்கு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து வாங்கிக்கோங்க. இதை விட கம்மி ப்ரைஸ் இருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களுக்கு அந்த சேவ் ஆகிற மணியில் வந்து நீங்கள் மேபிளோட அந்த ஃபிட்மி கூட வாங்கிக்கலாம். பட் இது நல்லா இருக்கு. இந்த மஸ்காரா நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு வாங்க முடிஞ்ச கண்டிப்பாக அதை வாங்குங்க. முடிஞ்சளவு இது வந்து ஆன்லைனில் வாங்குறதை விட பக்கத்து கடையிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். பட் லிப்ஸ்டிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த ப்ராடக்ட்டோட டோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைம் இல்லாமல் வாங்கினா ₹1035 வந்து வந்துடும். பட் நான் சொன்ன மாதிரி ஆஃபர் டைம் கொஞ்சம் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ₹729 தான் வரும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ₹300 வந்து ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போ வந்து எக்ஸ்ட்ரா 2 லிப்ஸ்டிக்காகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கலருமே எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான கலர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வேர்க்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த கலர் பேர் வந்து NYBAE இருந்து ஆல்ரெடி சொல்லியிருக்க தியேட்டர் டிஸ்ட்ரிக்ட் ப்ராட்வே ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேட் ரொம்பவே அழகான ஷேட். ஒரு மாதிரி பிங்கான நியூட் மாதிரியான ஷேட். டெய்லி வேர்க்கு உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஷேட் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேர் மாதிரி போகணும், இன்னும் கொஞ்சம் வந்து பிரைட்டாக இருக்க மாதிரி டார்க்காக இருக்க மாதிரி வேணும் அப்படிங்கிறப்போ NYBAE ஸ்னகிள் சீக்ரெட் அப்படிங்கிற ஷேட் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஷேட். கொஞ்சம் ஆஃபர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிப்ஸ்டிக்குமே வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சளவு எல்லாமே ஆஃபர் டைமில் வந்து வாங்க பாருங்கள். NYBAEயோட ஸ்னகிள் சீக்ரெட்டோட பேக்கேஜிங் வந்து இதுதான். இதோட பேக்கேஜிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட அப்ளிகேட்டர் சூப்பராகவே இருக்கும். அண்ட் இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்கின் டோன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸ்னகிள் சீக்ரெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹220. பட் ஆஃபர் டைமில் வந்து நான் வாங்கினது ₹176 வந்து வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் போட்டிருந்தேன் நான் தியேட்டர் ப்ராட்வே சேனல் அந்த லிப்ஸ்டிக் தான் போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹275. பட் நான் ஆஃபர் டைமில் வந்து ₹151 தான் வந்து வாங்கினேன். இதுவும் ரொம்பவே சூப்பரான ஷேட். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இந்த ஆஃபர் டைம்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்டையர் செட்டே வந்து 1050 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளேயே வந்து வாங்கிடலாம். என்டையர் செட்டோட ஃபுல்லான ஸ்வாட்சஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காமிச்சிடுறேன் இப்போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பை பை.